ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் ஆல். பாருங்கள், இன்றைக்கி வந்து ரவை தான் செய்கிறோம். ஓகேங்களா, கோதுமை ரவை. அதுக்கு பார்த்திங்கன்னா குடமிளகா, கேரட்டு, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா அறுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஏன் யூஷுவல் தான். எண்ணெய் காஞ்சவுடனே கடுகு பொரிஞ்சு விடுறதுக்கப்புறம் கடலைப்பருப்பும் வெள்ளை உளுந்தும் போட்டு கொஞ்சம் நல்லா வணக்கினதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகா. ஓகேங்களா, ஒரு 4 பச்சை மிளகா நான் போட்டிருக்கேன். போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு வெங்காயம் வணங்குறதுக்கு அழகா நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இஞ்சி செதறி வச்சுருக்கேன். ஓகேங்களா, இஞ்சி போட்டுக்கோங்க. ஊற்றுறதுக்கு தண்ணி ரெடி ஆகிட்டுருக்கு, சுடுதண்ணி. ஓகேங்க, நான் அறுத்து வச்ச காயெல்லாம் போட்டாச்சு. ஓகேங்களா, வெங்காயம் நல்லா வணங்கின உடனே நம்ம அந்த காயையும் போட்டு நல்லா தொலைய விடுங்க. கேரட், அப்புறம் இது குடமிளகா. ஓகேங்களா, என்கிட்ட இது இல்லை, பீன்ஸ் இல்லை, ஸோ அதனால் இருக்கிறத கட் பண்ணி போட்டாச்சு. ஓகே, காய் கொஞ்சம் வணங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், தண்ணி ஊற்றியாச்சு, நல்லா கொதிக்குது. ஓகேங்களா, இந்த ஸ்டேஜில் உப்பு அளவு வந்து பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம வந்து ரவையை வந்து கொட்ட போகிறோம். ஓகேங்களா, இது வந்து கோதுமை ரவை. இன்றைக்கி டிஃபனுக்கு இதுதான், லஞ்சுக்கு. ஓகேங்களா, ஸோ காயெல்லாம் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குல்ல, நல்லாயிருக்கும். ஓகேங்களா, ஏன்னா உப்புமாவே நிறைய பேத்துக்கு அதிகமாக பிடிக்காது. அது இந்த ரவைனா சுத்தமாக பிடிக்காது. ஆனால் எங்கள் வீட்டில் இந்த ரவை ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்கும். ஓகே, எங்கள் கவிக்கே ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், உப்புமா ரெடி. ஓகேங்களா, வாங்க சாப்பிட்லாம். பிளேட்டில் பண்ணுறேன். இது தம்பி குட்டிக்கு தங்க ஃபேன் போடுறேன். இது எனக்கு டைம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் ஃபேன் போட சொல்கிறேன். சூடாக இருக்குது, ஆறட்டும். இது டிஃபனுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ப்ளஸ் தயிர் ஊற்றி தருவாங்க, அது கூட நெய்யும் ஊற்றிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். வாங்க சாப்பிட்லாம்.